வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மன உறுதியை ஊக்குவிக்கக்கூடிய உணவு வகையை தான் பார்க்க போகிறோம். அது என்ன உணவு வகை அண்ட் அதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் டாக்டர்? ஸ்ட்ரெயிட்டாக நான் கேட்டுடுறேன். இன்னைக்கு கரிசலாங்கண்ணி முளை கட்டின பயிறு ரெண்டையும் சேர்த்து ஒரு கூட்டு செய்ய போகிறோம். சூப்பர் டாக்டர். ஸோ இந்த கூட்டு கண்டிப்பாக மக்கள் அவங்க வீட்டில் ஒரு டிஷ்ஷாக சாப்பிடலாம். ஸோ எப்படி டாக்டர் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கொஞ்சம் ஸ்பெஷல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மனதை பலப்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறதுல ரொம்ப சிறந்த 2 பொருட்களை தான் நம்ம சேர்த்துருக்கிறோம். ஓகே. முளை கட்டின பாசி பயிறு அப்படிங்கிறது வந்து காயகல்பம். இந்த காயகல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மன உறுதியை குடிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உடல் உறுதி, உடல் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியது மன உறுதி. அந்த மன உறுதி பின்னணியில் வந்து ரொம்ப பலவிதமான காயகல்ப மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்குது. இதை உடலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கல்ப முறையாக தொல்காப்பிய காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருது தான் அந்த பாசிப்பயிறு. அந்த பாசிப்பயிரை ரொம்ப சிறப்பாக முளை கட்டி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய இந்த நுண் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் எஃபெக்ட்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த முளை கட்டின பாசிப்பயிறு. அந்த முளை கட்டின பாசிப்பயிரை நம்ம அப்படியேவும் பயன்படுத்தலாம், வேக வச்சும் பக்குவமாக காயகல்ப முறைப்படி பக்குவப்படுத்தி அந்த கூட்டாக சேரும்போது அது உடலுக்கு தேவையான ஊட்டத்தை நமக்கு கொடுக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை சிறப்பித்து சொல்லாத சித்தர்களே கிடையாது. சமீபத்தில் வாழ்ந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த சித்தர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்கள் வந்து அவர்களுடைய மூலிகையாகவே இது அவர் சொல்லியிருக்கிறார். தினமும் பல் துலக்கின பிறகு ஒரு 2 கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்து நல்லா மென்று அந்த சாரை முழுங்கிட்டு சக்கையை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிடலாம், அல்ல துப்பிட்டா கூட அறிவு மேம்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. புத்தி தெளிவோடு நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா பல் துலக்கின பிறகு 2 கரிசலாங்கண்ணி கீரையை மென்று சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சாப்பிட்றதுக்கு அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா மன வலிமையை அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த உறுதி உள்ள மன வலிமை அப்படிங்கிறது வந்து மனதை, உடலை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போகும். இப்போ யோகா செய்கிறவங்க யோகா சாதனை மூலமாக, பிராணாயாமத்தின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி நான் ரொம்ப மேல்நிலைக்கு போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கரிசலாங்கண்ணி கீரையை ஒரு கயிறாக பிடிச்சி தான் மேலே போகணும். அந்த அளவுக்கு சிறப்பான குணங்கள் அந்த கரிசலாங்கண்ணி கீரையில் உண்டு. இந்த 2ஐயும் சேர்ந்து நம்ம செய்யும்போது இந்த 2னுடைய தன்மைகளும் ஒன்றாக சேர்ந்து புதுசாக கிடைக்கக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணி கூட்டில் பல நன்மைகள் கிடைக்கிது. உடலில் அன்னைக்கு தேவையான சத்துக்கள் நிரப்பப்படுறது, மனதில் ஏற்படக்கூடிய பதற்றத்தை நீக்கக்கூடியது, உடம்பின் நச்சு கழிவுகளை வேகமாக வெளிப்படுத்துறது. எவ்வளோக்கு நச்சுகள் உடம்பிலிருந்து வேகமாக வெளியாகுதோ அவ்வளோக்கு புதிய செல்கள் உற்பத்தி ஆகும். அந்த புதிய செல்கள் எப்போதும் வேகமாக உற்பத்தியாகி இளமையோடு இருக்கக்கூடிய செல்கள் இருக்கிற வரைக்கும் உடல் முழுவதும் இளமையோடு இருக்கும். உடலும் உள்ளமும் இளமையோடு இருக்கிறதுக்கு இந்த கூட்டு மிகச்சிறந்த ஒரு கருவியாக இருக்கும். சூப்பர் டாக்டர். ஸோ இந்த கூட்டு எப்படி டாக்டர் நம்ம ஜென்ரலாக செய்கிற மாதிரி மற்ற கூட்டுகள் செய்கிற மாதிரியே தானே டாக்டர்? இன்னைய காலகட்டத்தில் கூட்டு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சிறப்பான பொருளை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அமிர்தம்னு வரக்கூடியதில் எல்லாத்துலேயுமே இந்த மிளகாய், அப்புறம் வந்து சாதாரண எண்ணெய்கள், பொடி உப்பு இதெல்லாம் வரவே வராது. ஓகே. அது மாதிரியே இதில் வந்து புளிப்பு சுவைக்காக குடம்புளி சாறு, உப்புக்கு கல்லுப்பு அல்லது இந்துப்பு, தாளிதம் பண்ணுறதுக்கு பசு நெய் அல்லது நல்லெண்ணெய், இதுதான் பயன்படுத்த போகிறோம். ஓகே டாக்டர். ஸோ அடுத்ததாக இந்த கூட்டு எப்படி செய்கிறது நான் மக்களுக்கு செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, உடலையும் உள்ளத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய கரிசலாங்கண்ணி முளைப்பயிர் கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரிசலாங்கண்ணி முளைப்பயிர் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: கரிசலாங்கண்ணி கீரை, முளைப்பயிறு, பாசிப்பயிறு, தக்காளி, வெங்காயம், குடம்புளி, ஜீரகம், மஞ்சள், தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிடுவோம். ஸோ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கூட்டுக்கு வந்து அந்த மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதோட இந்த முளைக்கட்டின பயிறு சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்க இந்த பாசி பயிரை சேர்த்துக்கலாம். அந்த மஞ்சளோட கலவை சேர்ந்தத உடனே இந்த கரிசலாங்கண்ணியை வந்து சேர்த்துடலாம். ஸோ இதோட அந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி ஆட் பண்ணி, ஸோ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம ஊற வச்சிருக்க குடம்புளியை கரைச்சி ஊற்றணும். குடம்புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ குடம்புளி தண்ணி வந்து இதில் நல்லா சேர்த்தாச்சு. ஸோ எல்லா கலவையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம குடம்புளி தண்ணி கூட ஊற்றியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இதில் உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது ப்ரெஷர் கொடுத்துடலாம். ஸோ நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து இது 2 விசில் விடணும். ஸோ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம குக்கரில் வந்து 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம கூட்டு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த கூட்டு ஃபார்முக்கு, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு நம்ம மத்து வச்சோ இல்லை கரண்டி வச்சோ வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கூட்டை வந்து கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம கரிசலாங்கண்ணி முளைப்பயிர் கூட்டு இங்கே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு சுவைகரமான ஒரு டிஷ் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லை, மன உறுதியை தரக்கூடிய ஒரு ரொம்ப சூப்பர்பான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கரிசலாங்கண்ணி முளைப்பயிர் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேயர்களோட கேள்விகள் இருக்குது, டாக்டர் கிட்டே கேட்கலாம். ஸோ டாக்டர், காமாட்சி கோவில்பட்டியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 65 வயசு ஆகுதான். தொடர்ந்து முட்டு வலி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவ்வளோவா பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது வேறு நம்ம சித்த மருத்துவத்தில் மருத்துவ முறை ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க டாக்டர். மூட்டு வலிகளை நீக்கக்கூடிய நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம கொடுக்குறோம். அதனால் அதை நாடி பார்த்து எந்த விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை சொல்லுவோம். பொதுவாக நாம் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உளுந்து தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. இது மூட்டு வலியை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த தைலம். இந்த தைலத்தை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்குறதும், இதே தைலத்தை 4 விரல் கடை அளவுக்கு உள்ள காட்டன் கிளாத், அந்த பருத்தி துணியில் முக்கிட்டு முட்டியில் பட்டி மாதிரி கட்டிட்டு இரவு முழுவதும் அந்த எண்ணெய் முட்டிலே ஊறிட்டு இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த முட்டு வலியிலேருந்து வேகமாக நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம், தனியா இந்த மாதிரியான அந்த முத்தோட சமப்பொருட்கள்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3ஐயும் இயல்பாக செயல்பட வைக்கக்கூடியதுக்குன்னு நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உணவோடு சேர்த்துக்கணும். அல்லது எல்லாத்தையும் கலந்து கூட அவங்க பயன்படுத்தலாம். இதை கலந்து பொடி மாதிரி வச்சுக்கணும். இஞ்சி அப்படியே இல்லாமல் சுக்காக்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா இதை தேன் கலந்தோ வெந்நீரில் போட்டோ அல்லது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சோ அவங்க சாப்பிட்டு வர்றதன் மூலமாக உடம்புல அந்த மாறி இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் இயல்பு நிலைக்கு வந்து மூட்டு வலியை சரிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இதை தாண்டி இன்னும் சில மருந்துகள் இருக்குது. அது மருத்துவ ஆலோசனையோடு அவங்க பின்பற்றினாங்கன்னா இந்த மூட்டு வலியிலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர், அடுத்ததாக ஆரோக்கியராஜ் பூண்டியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு டவுட்டு தான். அதாவது தோப்பு கர்ணம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால்? அண்ட் தோப்பு கர்ணம் போடலாமா? சயின்டிஃபிக்கலி வந்து அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இது நல்ல கேள்வி. ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா,
இதனுடைய நன்மைகளை தெரிஞ்சு பல உலக நாடுகள் இதை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. சூப்பர் யோகா அப்படிங்கிற ஒரு மெத்தடில் அவங்க வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. ஓகே. இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா, வலது கையை கொண்டு போய் இடது கையை கொண்டு போய் வலது காதை பிடிச்சி லேசாக இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு நம்ம முறைப்படி தோப்புக்கணம் போடணும்னா காலை பின்னி வச்சுக்கிட்டு உட்காந்து எந்திரிக்கணும். அப்படி உட்காரும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காந்து, எந்திரிக்கும் போது மூச்சை விட்டுக்கிட்டே எந்திரிக்கணும். இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, உடம்புல சில ஆற்றல் ஓட்ட பாதைகள் இருக்கு, அதாவது எனர்ஜி போகக்கூடிய பாதைகள். இது சீரா ஓடிட்டு இருந்தது அப்படின்னாச்சுன்னா எப்போதும் புத்துணர்ச்சியோடய நம்ம இருக்க முடியும். மூளையும் சிறப்பாக செயல்படும். அதுல முக்கியமான ஆற்றல் ஓட்ட பாதைங்கிறது இடகலைன்னு சொல்லக்கூடியது, பிங்கலைன்னு சொல்லக்கூடியது. அதாவது இடது மூக்குல இருந்து ஆரம்பிச்சு மூளை வழியா போய் உடம்புல கத்திரிக்கோள் மாறலாம் மாறி வலது கால் பெருவரில் போய் முடியறதுக்கு ஒரு ஆற்றல் ஓட்ட பாதை இருக்கு. ஓகே. பிங்கலைன்னு சொல்லக்கூடியது வலது மூக்குல இருந்து ஆரம்பிச்சு இடது மூளைக்கு போய் கத்திரிக்கோள் பின்னலாம் மாறி இடது கால் பெருவரல்ல போய் முடியும். இடது மூக்கில் ஆரம்பிச்சு வலது கால் பெருவரல்லையும், வலது மூக்கில் ஆரம்பிச்சு இடது கால் பெருவரல்லையும் உடம்பு முழுவதையும் பின்னி கொண்டு போகக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. உச்சந்தலையிலிருந்து முள்ளந்தண்டு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பாதைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் சுழுமுனைன்னு பேர். இந்த மூணும் சிறப்பாக செயல்பட்டுருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா அவர்கள் உடல் உறுதியோடு இருப்பாங்க, மன தெளிவோடு இருப்பாங்க, சிறந்த ஆற்றலோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூணும் சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த தோப்புக்கரணம் அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். இதை சயின்டிஃபிக்காக அனாட்டமிக்கலாக உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் சித்தர்களுடைய அனாட்டமின்னு வேற ஒன்று இருக்குது. அந்த அனாட்டமியை, அந்த உடல் கூறுகளை சீர்படுத்துறதுக்கு இந்த தோப்புக்கரணம் உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உங்கள் டிப்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கரிசலாங்கண்ணி முளைப்பயிர் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ கூட்டுனாலே நம்ம வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பொருள், அண்ட் டாக்டர் ரொம்பவே ஈஸியாக அது எப்படி செய்கிறதுன்னு சொன்னாங்க. ஸோ வழிமுறையும் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. ஸோ நாளைக்கும் மன உறுதியை ஊக்குவிக்கக்கூடிய வேறொரு உணவு வகையுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.